ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமானின் வேலை சட்டென தொடு. என்னுடைய வேலை சட்டென தொட்டுவிட்ட சமயத்தில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் கரத்தில் ஒன்று கிடைக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நீ என் பாதங்களில் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது உனக்கு. முருகா முருகா என்று என்னை வழிபட்ட உன்னை நான் நிச்சயமாக வழி தவறி செல்ல விடமாட்டேன். நல்லதொரு பாதையைத்தான் காண்பிப்பேன். ஆனால் ஒருபோதும் என்னை மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலி கஷ்டம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன், இயற்கைக்கே பல மாற்றங்கள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன? இந்த மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான். அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்விலும் எல்லாம் மாறும், நல்ல மாற்றங்கள் வரும். அதை நீ அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய் இந்த முருகப்பெருமான் செய்வதை பார்த்து. நீ உன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோள் கொடுத்தி உயர்த்தி பிடிப்பேன். என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றும். புரிகிறதா? நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உன் சோதனை காலம் முடிந்து விட்டது. இனி எப்போதும் நீ அச்சப்பட தேவையே இல்லை. உன் அருகில் இந்த முருகப்பெருமான் நான் வந்து விட்டேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். உனக்கான சோதனைகளை எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு காத்திருக்கிறது. எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டல்லவா? அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பிறகு பார், உனக்கு சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும். என் செல்லமே, ஏன் இன்று அதீத கவலையோடு இருக்கிறாய்? உன் மனவழிகளும் உன் ரணங்களும் எனக்கு தெரியும். உயிர் வதைத்த ரணம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். முருகா முருகா என்று என்னிடம் பிரார்த்தனை செய்த போதும் எந்தவித பிரச்சனையும் தீரவில்லை. இன்னும் அதிக சிக்கல்தான் வந்துவிட்டது என்று அவசரப்பட்டு என்னிடத்தில் ஓடி வருகிறாய். ஆகையால் எந்த ஒரு அவசரப்பட்டும் எந்த ஒரு அவசரமான முடிவும் எடுக்க வேண்டாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? கால்களில் தேய்த்துவிட்ட முள்ளானது கடுமையான வலியை தரும். அது இரவு பகலாக உறங்குவதை தடுக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனையை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படும் நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையோ தாங்க முடியாத அளவு தெரியும். முருகா கைவிட்டு விட்டார், இது யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று உடனே நினைத்து பயந்து விடாதே. என் சொல்படி கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். உன்னை விரைவில் காப்பாற்றி விடுவேன். பிறகு சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நான் சொல்வதை கேட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படு. நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடே இந்த உலகில் சரித்திரமாக இருக்கிறதல்லவா? நான் சொல்வது சற்று யோசித்துப்பார். உண்மை என்று நீ கண்டிப்பாக உணர்வாய். இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள். மன்னிக்கும் தன்மை என்பது மன வலிமை உள்ளவர்களின் குணம். நீ எப்போதும் எதிலும் தோற்றதில்லை. ஒன்று வெற்றியடைகிறாய், இல்லையே அதிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாய். உன் வாழ்வில் வரும் தடைகளை தவிர்த்து உன் வழிப்பாதையை பூக்களால் நிரப்பப் போகிறேன். புரிகிறதா? உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க இந்த முருகப்பெருமான் என்னால் மட்டுமே முடியும். ஆனால் சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும்.
வெகு சீக்கிரத்தில் உனக்கான நல்லதொரு மாற்றங்களை நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் அமைத்து தருவேன் என்பது நிதர்சனமான உண்மை. கவலைப்படாதே என் செல்லமே. உன் பிரச்சனையை நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை புண்ணாக்கி காயப்படுத்தி உள்ளதாய். கவலைப்படாதே. நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சாதாரணமாக எடுத்துக்கொள். எதையும் சந்திப்போம், எதையும் எதிர்த்து நிற்போம் என்ற உன் தன்னம்பிக்கைதான் நீ எதையும் சாதிக்க முடியும் என்பது உண்மை. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உன் மனம் சற்று குழப்பத்தில் இருக்கும் சமயத்தில் யாரிடத்திலும் உன்னுடைய குறைகளை பற்றி விவாதிக்க வேண்டாம். அந்த விவாதம் கடைசியில் சில பிரச்சனைகள் கொண்டு போய் முடிந்து கோபப்படுவாய். அந்த நேரத்தில் எரிச்சல் வரும், சண்டைகள், பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் உன்னை கோபக்காரனாக மாற்றி விடுவார்கள். சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், அதை பெரிய விஷயமாக மாற்றி விடுவார்கள். அதைத்தான் சொல்கிறேன், யாரிடத்திலும் பகிர வேண்டாம். என் முன் அமர்ந்து என்னுடன் மனம் விட்டு பேசு. முருகா, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்யலாம் சொல். கண்ணை மூடி மௌனமாக ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தால் உன் கண்முன் நான் தோன்றி நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு அளிப்பேன். அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு இந்த பிரச்சனைகளை இப்படி செய் என்று உனக்கு ஆறுதல் சொல்வேன். ஆனால் அந்த சமயத்தில் உனக்கு பிரச்சனைகள் வரும் சமயத்தில் யாராவது உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க முன் வந்தால் அவரிடம் கோபப்பட்டோ அவர்களிடம் எரிச்சல் போட்டோ பேசிவிடாதே. ஏன்னா நான் அனுப்பிய தூதுவன் தான் அவன். என் ரூபமாக அவன் வந்திருக்கிறான் உனக்கு. அந்த சமயத்தில் அவன் சொல்லும் வாக்கு வேத வாக்காகத்தான் இருக்கும். அதை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம். பிறகு பார், முருகா முருகா என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு. அது எல்லாம் எப்படி என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் தான் நிச்சயமாக உன் கரத்தில் எல்லாம் வந்து கொண்டு சேர்த்து விடுவேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவேன் இந்த முருகப்பெருமான். கவலைப்படாதே. வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் கரத்தில் ஒன்று கிடைக்கும். நிராகரிக்காமல் பெற்றுக்கொள். நிராகரித்து விடாதே என் செல்லமே. நான் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், அது உனக்கானதாகத்தான் இருக்கும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அனுப்பிய பரிசு. கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.